ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்னைக்கு நம்ம சமையலில் வெள்ளாட்டு கிடாவை வெட்டி 3 விதமான டிஷ் செய்ய போகிறோங்க. முதல்ல ஆடை வெட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆடை வெட்டிட்டாங்க, தோல் உரிச்சுன்னுக்குறாங்க பாருங்க. நாங்கள் பெரிய ஆடாக பார்த்து வாங்கிறதுனால கறி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. கொழுப்பு கலந்த கறியை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நாங்கள் விடியற் காலையிலே ஆடு வெட்டுறதுனால வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக போக சரியாக போயிடும். ஆடை வெட்டி எத்தனை கிலோ வருதுன்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கறியை பிரித்து நம்ம சமைச்சிக்கலாம். ஆடை வெட்டிட்டாங்க, இப்போ எத்தனை கிலோ கறி வந்துக்குதுன்னு நம்ம எடை வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், 29 கிலோ கறி வந்துக்குது நம்மளுக்கு. 1 கிலோ அணக்கூட வெயிட் போனாலையும் 28 கிலோ கறி வந்துக்குதுங்க. குடல் கறியெல்லாம் க்ளீன் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து 30 கிலோ கறி வந்துக்குதுங்க நம்மளுக்கு. இதை 10 கிலோவாக பிரித்து வெட்ட சொல்லிடலாம். 10 கிலோ கறி பிரியாணிக்காக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண சொல்லிடலாம். 10 கிலோ கறி மட்டன் வறுவலுக்காக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண சொல்லிடலாம். 10 கிலோ குழம்புக்காக கொஞ்சம் மீடியமான பீஸாக கட் பண்ண சொல்லிடலாம். பாருங்கள், கறியெல்லாம் வெட்டிட்டாங்க. இந்த வீடியோவில் பிரியாணி எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பர்த்தன் வச்சுக்கலாம். பர்த்தன் சூடானதும் 1.5 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 7 கிலோ அரிசி 10 கிலோ கறி போட்டு தாங்க நான் பிரியாணி செய்ய போகிறேன். இதை 50 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை தாங்க சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்த்துக்கல. பிரியாணி மசாலாவில் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வதங்கும். பிரியாணிக்கெல்லாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாவை கட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கெல்லாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீயாமல் கேஸ் கம்மி வச்சுட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கட்டு புதினா இலை, 1/2 கட்டு கொத்தமல்லி இலை, 1/2 கட்டு கருவேப்பிலை இலை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்து வதக்கும் போது பிரியாணி நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போவே பிரியாணி வாசனை வரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இஞ்சி பூண்டு வதக்கும் போது இதெல்லாம் போட்டு சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தீயாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கினே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 கிலோ தக்காளியை நல்லா பழுத்து தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 50 கிராம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறதுனால பிரியாணி நல்லா ரிச்சாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுக்கிறேன். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா சேர்த்துக்காதீங்க. நான் மஞ்சள் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த பக்கம் நம்ம பிரியாணிக்கு மசாலா நல்லா வதங்கியாச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கறியை சேர்த்துக்கலாம். 10 கிலோ கறிங்க இது. தண்ணியெல்லாம் இல்லாமல் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கறியை இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து வேக வச்சு செய்யும்போது தாங்க பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் தனியாக குக்கரில் வேக வச்சுட்டு செய்வாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஒரு வாட்டி நீங்கள் ஒரே பாட்டில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கறி நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாங்க. இந்த ஸ்டேஜில் கேஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மட்டன் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால மசாலாவெல்லாம் கறிக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான நெய் சேர்த்துக்கலாங்க. 250 கிராம் நெய். மட்டன் பிரியாணிக்கெல்லாம் நெய் சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு வாசனை கூட இருக்குங்க. நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி பாதி அளவுக்கு வெந்துக்குது. இன்னொரு பாதி அளவுக்கு வேகட்டும், மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற 7 கிலோ பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கடல் தண்ணியோட உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கும் போது தான் நம்ம டம் பிரியாணி போட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். அரிசி வேகட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரிசி வெந்து வரணும். ஒரு 80% வெந்தாலே போதும். இதை வடிச்சிக்கலாங்க. தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். கறியும் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வெந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கறி வேக வச்சுக்கிறோம்ல, அந்த பர்த்தனில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு 1/2 மணி நேரம் டம் போட்டுக்கலாம். தட்டு ஓப்பனே பண்ணாதீங்க, மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அரிசியெல்லாம் உடையாமல் ஒத்தியாக கறியும் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இருக்குங்க. சூப்பரான மட்டன் டம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.